இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரீசெண்டா வைரல் ஆயிட்டு இருக்கு. கேப்ஷன்லாம் ரீட் பண்ணாம முதல்ல இந்த வீடியோவை பார்த்தபோது என்ன நினைச்சேன்னா, பெங்களூர்ல உள்ள மென்ஸ் பிஜி போல அவங்க வாட்டுக்கு மொபைல நோண்டிக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ஜாலியா அவங்க வாட்டுக்கு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை என்னத்த நியூஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த நியூஸோட கேப்ஷனை ரீட் பண்ணி பார்த்தாதான் ஒரு பெரிய அது ஒன்றும் மென்ஸ் பிஜியும் கிடையாது. அங்க இருக்கிறவங்க பூரா அந்த பிஜில தங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல ஒர்க் பண்றவங்களோ கிடையாது. அம்புட்டு சிறை கைதிகள். ஆக்சுவலா இது பெங்களூர்ல உள்ள பரப்பன அக்ரஹாரா மத்திய சிறை. தெளிவா உங்களுக்கு புரியுற சொல்லணும்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அவங்களோட சேர்த்த அந்த சசிகலாவும் A1 A2 சொல்லி ஒரு சிறையில அடைச்சாங்கல்ல, அந்த கர்நாடகா மாநிலம் பெங்களூர்ல உள்ள பரப்பன அக்ரஹாரா மத்திய சிறை. அதே சிறையில இந்த கைதிகள் பூரா பாத்தீங்கன்னா செல்போன் யூஸ் பண்ணிக்கிட்டு டிவியை பார்த்து நல்லா ஜாலியா சரக்கு அடிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்த இந்த ஒரு வீடியோ எப்படியோ அந்த மத்திய சிறையை விட்டு வெளியில வந்துருச்சு. அது எப்படி வெளியே வராம இருக்கும்? வெளியே வர முடியாம இருக்கிறதுக்கு என்ன 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருக்கு கேமரால வீடியோவை பதிவு பண்ணி அதை டெக்கு கேசட்ல சிறைக்குள்ள இருந்து ஒளிச்சு மறைச்சு கொண்டாரு. இந்த ஒரு வீடியோ எப்படி லீக் ஆச்சு, எதுக்காக லீக் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒரு சினிமா படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலா அந்த கர்நாடகா மாநிலம் பெங்களூர்ல உள்ள அந்த பரப்பன அக்ரஹாரால உள்ள மத்திய சிறை பாத்தீங்கன்னா சர்ச்சைக்கு பேர் போன சிறைச்சாலை அப்படின்றது நம்ம சவுத் இந்தியா முழுக்க நிறைய பேர். அதுல பாத்தீங்கன்னா உள்ளேயே வந்து மொபைல் போன் புழங்கும், பாத்தீங்கன்னா சரக்கு புழங்கும், உள்ள வந்து விஐபிக்குன்னு தனியா வந்து உபசரிப்புலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய ஆதாரத்தோட தெரிய வந்தது. நானே கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. டிவியை பார்த்துக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு ஃப்ரூட்ஸை வந்து சைடிஷா வச்சு சாப்பிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு மத்திய சிறையில நடக்குது அப்படின்னா அந்த சிறைச்சாலை உயர் அதிகாரியத்தை நம்ம எல்லாருமே கேள்வி எழுப்புவோம். அப்படி என்னதான் நீங்க வந்து உள்ள ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்க, என்ன நீங்க வந்து ஒரு சிறைச்சாலைக்குள்ள வர்றதே தடுக்க முடியல, நீங்க எப்படி நாட்டுக்குள்ள நடக்கிற குற்றச்சாட்டை தடுப்பீங்க அப்படின்ற கேள்வி வருமா? அதோட சேர்த்து அவன் பூரா கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு உள்ள போனவன் அவன் அங்கேயும் ஜாலியா இருக்காங்க அப்படின்னா அவங்க உள்ள போறதுக்கான அர்த்தமே இல்லை. இப்படியான கேள்வி எல்லாம் அடுக்கடுக்கா வரவும் அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அந்த சிறைச்சாலையோட தலைமை இயக்குனர் அலோக்குமார் இந்த மாதிரி எல்லை மீற சிறை கைதிகளை பூரா அடக்கி ஓடி கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்திருக்காரு. நிறைய செல்போனை வந்து பறிமுதல் பண்ணியிருந்திருக்காரு. ஆக்சுவலா நல்ல ஆக்ஷன் தான் எடுத்திருக்காரு. அவரை பழிவாங்க இதை சொல்லும் போது ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் வரும், அந்த வடச்சென்னை படம் எக்ஸாக்ட்டா அதான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு தலைமை இயக்குனர் புதுசா வந்திருப்பாரு. அந்த அதிகாரி பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸ் மொபைல் போன் எல்லாமே உள்ள போறத பூரா தடுப்பாரு. அங்க உள்ள கைதிகள் பூரா அவர் மேல கோவமா இருப்பாங்க. அதேதான் இந்த பரப்பன அக்ரஹாரா ஜெயிலையும் நடக்கும். அவரோட நேம ஸ்பாயில் பண்ணணும், அவரை வந்து இந்த ஜெயில இருந்து இடமாற்றம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்படி ஒரு வீடியோவை லீக் பண்ணி விட்டோம்னா அவரோட தலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரை தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம பரப்பன அக்ரஹாரா ஜெயில்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் அப்படின்ற நினைப்புல இந்த பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க கீழே போட்டோல பாக்குறீங்களா ஒரு 4-5 பேர் அவங்க இவங்களோட பிளான போலீஸ் கண்டுபிடிச்சிருது. அந்த சிறைச்சாலையில உள்ள 9ஆம் நம்பர் ரூம் அபி ஆண்ட்ரூஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட 5 பேர் வந்து இவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அது வெளியில ஒரு ஊழ வேலையை பண்ணிட்டு தான் அதுல அரெஸ்ட் ஆகி அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்க ஜெயிலுக்குள்ள வந்து திரும்ப ஒரு குற்றத்தை பண்றாங்க.